ஹலோ கைஸ், இன்னைக்கு காட் லெவல் அசேஷன் மான்வாவோட எபிசோட் 19 பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் தொடர்ந்து இதே மாதிரி நிறைய வீடியோஸை கொண்டு வர முடியும். ஸோ சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே பிளாஸான ஏதோ ஒரு இடத்துல நம்ம சாங்ஃபை இருப்பான்ல, அந்த இடத்துல ஏகப்பட்ட ஃபேன்ஸ் வந்திருக்காங்க. முக்கியமா நம்ம சாங்ஃபையை பார்க்கணும்னு. அதுல ஷாயுவும் பயங்கரமா கத்துறான், சாங்ஃபை சாங்ஃபை அப்படின்னு. அந்த இடத்துல சாங்ஃபை உட்காந்து இருக்கான். சாங்ஃபை பக்கத்திலேயே ஒரு பொண்ணு உட்காந்து இருக்கான். இந்த பொண்ணை அநேகமா நிறைய பேருக்கு தெரியாம இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் உங்களுக்கு விளக்குறேன் இந்த பொண்ணு யாருன்னு. ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ வில்லேஜுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு பொண்ணு ஒரு கேங்கோ ஒளிஞ்சு நம்ம ஹீரோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனாங்களே, அந்த பொண்ணு தான் இவன். நல்லா பார்த்தா உங்களுக்கு தெரியும். இங்க லைட்டா டிஃப்ரெண்டா இருக்கா. அதுக்கும் மேல ட்விஸ்ட் என்னன்னா, இவ தான் சாங்ஃபையோட சிஸ்டராகவும் இருக்கா. உங்களுக்கு டவுட் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் இது இப்பயே சொல்றேன். அது சாங்ஃபை, நான் வந்து கேள்விப்பட்டேன் கேம்குள்ள நீங்க 3 வாட்டி கொல்லப்பட்டிக்கலாமே. இல்ல கொன்னது வேற யாரும் இல்ல, அந்த ஷேடோ அவன் தானா. கவலைப்படாதீங்க, அவனோட உண்மையான ஐடென்டிட்டி அது என்னது அதையும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ரியல் லைஃப்ல நான் சொல்லியிருக்கேன். ஓ அப்படியா, உண்மையை சொன்னா நல்ல வேலையை நீ பண்ணிருக்க. சரி, ஷேடோ பத்தி ஏதாச்சும் தெரிய வந்துதான். இங்க கவலையே படாதீங்க, நான் இருக்கிற அந்த யாங்கியூ அந்த சிட்டி முழுக்க நான் சொல்லிட்டேன். யாராச்சும் ஒருத்தங்க நம்ம ஷேடோ பார்த்தா கண்டிப்பா அந்த விஷயத்த ஷேடோ கிட்ட சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஷேடோ யோசிச்சே பார்க்க முடியாத அளவுக்கு நிறையவே நான் பணத்தை அவனுக்கு கொடுக்க போறேன். அப்படி இருக்கும் போது பணத்தாசையில அவன் வருவான். அதுக்கப்புறம் பிரதர் சாங்ஃபை உங்களுக்கே புரியும், அவனை அப்படியே பிடிச்சி வச்சு அவன் உங்களுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அது எல்லா விஷயத்தையும் நம்ம அவனுக்கு பண்ணணும். ஆமா நீ சொல்றது கரெக்டு தான். நான் கூட கேள்விப்பட்டேன். ஆல்ரெடி இதே மாதிரி தான் நிறைய பேர் பாவம் மாட்டியிருக்காங்க. உங்ககிட்ட லைஃப் எனர்ஜி கேட்டா இல்ல முடியவே முடியாது, என்னால தர முடியாது அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. ஆனா இந்த பொண்ணு என்ன அவங்கள விடாம வச்சு பயங்கரமா அடின்னு அடிச்சு கொடுமை மேல கொடுமையா பண்ணிருக்கு. இப்ப இறக்குற வரைக்கும் பயங்கரமா தொல்லை பண்ணிருக்கான். இப்போ கொஞ்சம் எனக்கு கான்ஃபிடென்ட்டா ஃபீல் ஆகுது. நீ சொல்றபடி பார்த்தா இதுக்கப்புறம் என்னால கொஞ்சம் நிம்மதியா இருக்க முடியும்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் அந்த கூட்டத்துல ஏதோ ஒரு பையன் பயங்கரமா கத்துறான், இவனை நம்பாதீங்க, இவன் வந்து ஒரு ஏமாத்துறவன். ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல, எல்லாருமே போனை நல்லா பாருங்க, இவன் கிட்ட உங்களோட லைஃப் எனர்ஜியை வித்துட்டா அவ்வளவுதான், இவன் எல்லாத்தையுமே வச்சுப்பான். அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. அப்படி இல்லாம அது ஒன்ஸ் ஜீரோக்கு போயிடுச்சுன்னா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும்ல. ரியாலிட்டியில ஜீரோ ஆனனால நீங்க எந்த போயிடுவீங்க. அதனால தயவு செஞ்சு நம்பாதீங்க இப்படின்னாலும் பயங்கரமா கத்துறான். என்னதான் கத்துனா அங்க எதுவுமே கேக்குற மாதிரி இல்ல. ஏன்னா எல்லாருமே பைத்தியம் பூச்ச மாதிரி சாங்ஃபை சாங்ஃபை அப்படின்னு கத்தின்னு இருக்காங்க. இருந்தாலும் ஆளு விட்டு கொடுக்காம அங்க போராடுறான். யாராச்சும் ஒருத்தங்க இதை கேட்க மாட்டாங்களா? யாராச்சும் ஒருத்தங்க நான் சொல்றது கேட்டு இவனுக்கு எதிரா திரும்ப மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அங்க உண்மையை அவன் உடைக்கிறான். இவன் கேட்ட லைஃப் எனர்ஜியே கொடுக்காதீங்க, இவன் வந்து மத்தவங்களை கொலை பண்ண பாக்குறான். அங்க இதனால சாங்ஃபைக்கு அது தொல்லையா இருக்கு. அட என்னையா இவன் ஒரு கொசு மாதிரி வந்து என்ன தொலை பண்ணிருக்கான். இவனை நான் ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறேன். என் கிட்ட இன்னொரு ஐடியா இருக்கு. அந்த இடத்துல மைக்க வாங்கி எல்லாருக்கிட்டையும் ஆளு சொல்றான், ஹலோ எல்லாருக்கும் கேக்குதுல, நான் தான் பிரதர் சாங்ஃபை பேசுறேன். உங்க எல்லாருக்கும் கேக்குதுன்னு நினைக்கிறேன். என்ன விஷயம்னா, ரீசெண்டா ஒரு ரூமர் வந்து பரவி இருக்கும், நான் வந்து எல்லாரோட லைஃப் எனர்ஜியும் திருறேன் அப்படின்னு. அதனால உங்களுக்கு ஏதாச்சும் நஷ்டம் ஆயிருந்தா இல்ல அதனால கஷ்டமா ஃபீல் ஆகுதுன்னா அதுக்காக நான் வத்தத்தோட உங்களுக்கு மன்னிப்பு கேட்கிறேன். அதை நான் ரிட்டர்ன் பண்றதுக்கும் தயாரா இருக்கேன். அதனால மை ஃபேன்ஸ் என்ன மன்னிச்சிருவீங்கல்ல இப்படின்னு இவன் சோகமா சொல்ல அங்க இருக்கிற ஒரு பொண்ணுங்களும் பைத்தியம் மட்டும் கத்துறாங்க. இல்ல பிரதர் இல்ல, நீங்க அப்படியெல்லாம் சொல்லவே கூடாது. உங்க மேல எந்த விதமான தப்பும் இல்ல, இங்க எந்த விதமான தப்பான விஷயமும் பண்ணல. அதனால நாங்க இருக்கோம், அங்க வந்து உங்களுக்கு தீவிரமா சப்போர்ட்டை கொடுப்போம். மை டியர் ஃபேன்ஸ், உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்காக எவ்வளவு தூரம் வந்து எவ்வளவு விஷயத்த பண்றீங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை எனக்கு நிறையவே தரீங்க. நீங்க இல்லைன்னா நான் இல்ல, நான் எவ்வளவு தூரம் வந்ததுக்கு காரணம் நீங்க தான். அதனால என்னால முடிஞ்ச ஒரு விஷயத்தையும் நான் உங்களுக்காக பண்ணுவேன். உங்களை எனக்கு அவ்வளவு பிடிக்கும். அதாவது நான் லைஃப் எனர்ஜியை வாங்குறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் உங்களையும் நான் ஒன்னா ப்ரொடெக்ட் பண்ணும், நம்மளோட குழு ஸ்ட்ராங்கா இருக்கணும், உங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் வாங்குறேனே. அதனால மை டியர் ஃபேன்ஸ், நீங்க எல்லாருமே புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்க இப்படி ஆளு அழுதுங்கன்னே சொல்றேன். நம்ம ஷாயுல இருந்து எல்லாருமே அங்க ரொம்ப எமோஷனல் ஆயிராங்க. நான் எதிர்பார்க்கல பிரதர் சாங்ஃபை எல்லாத்தையும் நம்மளுக்காக பண்றாரு. அவருக்காக நாங்க இதை கூட பண்ண மாட்டோமா? கண்டிப்பா நாங்க எந்த விஷயமா இருந்தாலும் அவருக்காக பண்ணுவோம். பிரதர் சாங்ஃபை அழுறதுக்கு காரணம் இங்க இருக்கிற இந்த மடையன் தானே, இவன் மேல்தான் தப்பு இருக்கு. ஹே எல்லாருமே, தோ இவன் தான் காரணம். இவனால் தான் நம்ம பிரதர் சாங்ஃபை அழுறாரு. நம்ம பிரதர் சாங்ஃபை மேல தப்பே இல்ல. தப்பு இருக்குன்னா அது இந்த பையன் மேல் தான். இவனை மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. டேய் உன்ன விட மாட்டோம், மரியாதையா மன்னிப்பு கேளு, அவரு வந்து எந்த விதமான தப்பையும் பண்ணல இப்படின்னு பொண்ணுங்க எல்லாருமே கிரேசியா அங்க கத்த ஆரம்பிக்க அங்க ஆளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு நல்ல விஷயத்த ஆளு பண்ணணும் தான், ஆனா இந்த இடத்துல ஆளுக்கு இதுவே ஒரு வினையா அமையுது. இந்த உலகத்துல நல்லதுக்கு காலமே இல்லப்பா. அட காய்ஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, நான் சொல்றது உண்மைதான். அங்க கேவலமா இருக்க அந்த லேடி வந்து பயங்கரமா கத்த ஆரம்பிச்சாரா.
அட வாய முறா, ஏன்னா நீ தேவையில்லாம நிறைய விஷயத்த சொல்லி குழப்புற எல்லாரையும். நான்சென்ஸான விஷயத்தெல்லாம் நீ பேச வேணாம். எனக்கு தெரிஞ்ச அவனோட மூளை குழம்பி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும். பிரதர் சாங்ஃபை பத்தி தப்பா சொல்றான். நம்ம பிரதர் சாங்ஃபைக்கு மூளையே இல்ல அப்படின்லாம் சொல்றான். பிரதர் சாங்ஃபை நம்மள ஏமாத்துறாராம். அதெல்லாம் நீங்க நம்புறீங்களா என்ன? அதுக்கு மேல நம்ம லைஃப் எனர்ஜி ஜீரோக்கு போயிட்டா நம்ம அழிஞ்சு போயிடுவோம், நம்ம இறந்து போயிடுவோம். அது எல்லாமே ரூமர்ஸ் தான். அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, என்கிட்டயே ஒரு நாளுக்கான லைஃப் எனர்ஜி தான் இருக்கேன். அப்படி இருக்கும் போது நானே உயிரோட இருக்கேன். பாருங்க, நானே ஒரு எக்ஸாம்பிளா நிக்கிறேன். நான் எவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ண முடியுதுன்னா, நீங்கெல்லாம் யாரு? உங்களால எதுவுமே பண்ண முடியாதா? நான் எல்லாத்தையுமே கொடுக்க தயாரா இருக்கேன். பிரதர் சாங்ஃபைய உண்மையிலேயே நீங்க விரும்பலையா என்ன? உண்மையிலேயே விரும்பாதவங்களுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை இங்க நிக்க. ஆமா, இந்த பொண்ணு சொல்றது கரெக்ட் தான். பிரதர் சாங்ஃபைக்காக நம்ம எல்லாத்தையுமே தரணும். ஏன்னா யாருக்குமே எதுவுமே ஆகல, எல்லாமே போய் தான் நினைக்கிறேன். சாங்ஃபை, நாங்க இருக்கோம். நாங்க 200 டேஸுக்கான லைஃப் எனர்ஜியை தரோம். சாங்ஃபை, நான் 17 டேஸுக்கான லைஃப் எனர்ஜியை தரேன். இத்தனைக்கும் ஏன் நான் 3 டேஸுக்கான லைஃப் எனர்ஜி தரேன். இந்த மாதிரி பொண்ணுங்க பைத்தியம் மாட்டோம். அங்க எல்லாருமே அப்படி இப்படின்னு சொல்ல இன்னும் ஆளு மேனிப்புலேட் பண்றான். காய்ஸ், உங்களெல்லாம் பார்க்கும்போது என்னோட கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீரே வருது. அதே மாதிரி எவ்வளவு விஷயம் நடக்கிறதுக்கு காரணம் நீதான். எனக்கு தான் ஒரு மிகப்பெரிய நன்றியை நான் சொல்லணும். பிரதர் சாங்ஃபை, உங்களுக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா? உங்களோட பார்வையே போதும் பிரதர் சாங்ஃபை. அப்படியே மயங்கி போயிட்டேன். நான் இறந்து போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். அப்படியா? எனக்கு அப்படின்னு சொல்ல அங்க திடீர்னு ஒரு பயங்கரமான தாக்குதல் மண்டையிலே ஏற்பது. இது மண்டையை பிச்சுக்கின்னு போகுமா? எல்லாருமே பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அந்த இடமே இன்டென்ஸா மாறுது. அங்க சாங்ஃபையோட பாதி மண்டை, அதாவது மூளை இருக்கிற அந்த இடம், அந்த பகுதியே காணும். அந்த பொண்ணு மேல அப்படியே நம்ம சாங்ஃபை விழுறான். இத பாக்குற அந்த பொண்ணு அலறியச்சி நம்ம கத்துறான். அங்க இருக்கிற யாருக்குமே எதுவுமே புரியல. ஆமா, என்ன ஆச்சு? பிரதர் சாங்ஃபை, உங்களுக்கு என்ன ஆச்சு? உங்களுக்கு எதுவும் ஆகல? பேசுங்க சாங்ஃபை. பிரதர் சாங்ஃபை இறந்து போயிட்டாரா? இல்ல, இதுக்கு வாய்ப்பு இல்ல. அந்த இடத்துல ஒரு பொண்ணுங்களும் இந்த மாதிரி தான் பயங்கரமா அங்க கத்தின்னு இருக்காங்க. அங்க சாங்ஃபையோட தங்கச்சிக்கு ரொம்ப பயமாயிட்டு அவ அப்படியே ஓடி போக ஆரம்பிக்கிற எக்ஸைட்ட நோக்கி. லேடி, நாங்க இருக்கும் போது நீங்க கவலையப்பட வேணாம். நாங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்றோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்போ எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும். சாங்ஃபையை யாரோ ஒருத்தங்க கொண்டு இருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் என்ன கொள்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எல்லாருமே சாங்ஃபைன்னு கத்தின்னு அழுதுனே போகும்போது அந்த பொண்ணு ரொம்ப பயந்த நிலைமையில அப்படியே அவளை பத்தியே யோசிச்சுக்கினே ஓடுறான். நான் அந்த இடத்துல ஒரு விஷயத்தை பார்த்தேன். சாங்ஃபை இறந்து போய் விழும்போது அந்த இடத்துல லைஃப் எனர்ஜி மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அது அப்படியே கீழே விழ ஆரம்பிச்சது. அது மத்தவங்களோட கண்ணுக்கு தெரிஞ்சதா இல்லையா அது தெரியல. ஆனா நான் பார்த்தேன். அதை யாரோ ஒருத்தங்க எடுத்தாங்க. அப்போ யாரோ ஒருத்தங்க காத்தோட காத்தா தாக்கியிருக்காங்க. இந்த ஸ்கில்லும் அந்த கேம்ல இருக்க ஏதோ ஒரு ஸ்கில்லு தான். யாரோ ஒருத்தங்களால கேம்ல இருக்க ஸ்கில்ல வெளியில பயன்படுத்த முடியுது. ஆனா எனக்கு இன்னமும் புரியாத விஷயம், அவங்களால எப்படி கேம்ல இருக்க ஒரு ஸ்கில்ல வெளியில பயன்படுத்த முடியுது? அப்போனா கேம்ல நிறைய வாட்டி தேடி கொண்டது அந்த ஷேடோ அவன் தான். அப்போ இந்த இடத்துலயும் கொண்டது வேற யாரும் இல்ல, அதே பர்சன் தான். இப்படி அங்க ஷேடோவோட பேரை எடுக்கலான்னு போறான். யாரோ ஒருத்தங்க ஒரு கல்லை வச்சுதான் தாக்குறாங்க. எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அவளோட மண்டையை தாண்டி அப்படி இந்த பக்கம் வருது. அந்த ஸ்பாட்ல அவளோட கதையை அங்க முடிஞ்சு போகுது. அங்க நிக்கிற ஒரு பாடி கார்ட்ஸுக்கு அங்க என்ன ஆச்சு அது தெரியல. இத்தனை பேரு அங்கேயும் இங்கேயும் ஓடும் போது நம்ம ஃபேன் காட் லெவல்ல இருக்க ஒரு ஷேடோ மாதிரி பின்னாடி நின்னுங்கன்னே பாக்குறான். இப்படி இவன் கொள்றதோட எங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு எப்படி தீயா இருந்தது. இதுக்கப்புறம் வர ஒரு எபிசோடும் அப்படிதான் இருக்கும். சோ மறக்காம லைக் ஒண்டி போட்டுருங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் ஒரு எபிசோடும் உங்களை தேடி வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.